வெல்கம் டு அவர் சேனல். நான் இப்போ இந்த மாங்காய் வச்சு ஒரு துவையல் பண்ண போகிறேன். மாங்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இந்த முதல்ல தோலை சீவிட்டு துண்டு துண்டாக நறுக்கிக்கணும். நறுக்கிட்டதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ வானலில் எண்ணெயை ஊற்றி அதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் வெந்தயம், கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூனு, அதுலேயே 3 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டுட்டு கருவேப்பிலையும் அதிலே போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதிலே காஞ்ச மிளகாவும் போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு அதை அப்படியே ஆற வச்சுருவோம். ஆற வச்சுட்டு எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இப்போ வறுத்ததை இதில் எடுத்து நான் இப்போ போட்டுட்டேன். இதை முதல்ல கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்கணும். கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாங்காவை நம்ம போட்டு அரைக்க வேண்டியது தான். இதுக்கு இப்போ நான் கிரைண்ட் பண்ணிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ இந்த மாங்காவை எடுத்து கொட்டி அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ நான் அரைச்சிட்டேன். இதை கொஞ்சம் நொரன்னு அரைச்சிருக்கேன். நீங்கள் இதை சாதத்தில் அப்படியே போட்டு சாப்பிட்லாம். இல்லை ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் நீங்கள் இதை போட்டு சாப்பிட்லாம். இல்லை வெறும் சாதத்தை எடுத்து ஒயிட் சாதத்தில் இதை போட்டு நெய் ஊற்றி அப்பளம் தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு காட்டுறேன். பாருங்கள், இப்படி நொரன்னு அரைச்சி இதை நீங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.